பொதுவாக என்ன சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறக்கிறதே வந்துட்டு இறைவனிடம் வாங்கிட்டு வந்தால் வரோம். இந்த வாங்கிட்டு வந்த வரன்றது எல்லாத்தையும் பொதுவாக நான் சொல்லுவேன். ஆனால் சில எண் உண்மையிலே வரம் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. 19ஆம் தேதி 19ஆம் தேதி பிறந்தவங்களை இறைவன் என்ன செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா, மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக்கக்கூடிய ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுத்துடுறாரு. இந்த தேதிக்கும் விதி எண்ணுக்கும் என்ன பொதுவாக வித்தியாசங்கள் அப்படின்னாக்கா, தேதிங்கிறது பொதுமறை. நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்போ அது தேதி தான் உங்களுக்கு வந்து விதி எண் அப்படின்னும் போது உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடியதை இண்டிகேஷன் ஒவ்வொரு இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் விதி எண். 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இறைவன் அவருக்கே செல்லப்பிள்ளை மாதிரி, ஏன்னா மற்ற எண்ணெல்லாம் விட்டுடுறாரு. 4ஆம் நம்பர், இந்த 4ஆம் நம்பருக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுவும் ஒரு வகையான வரம் தான். ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது, மிடில் கிளாஸாக கூட இருப்பாங்க. அந்த வீட்டில் 4ஆம் தேதியில் ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா அந்த ஃபேமிலியே 15ஆம் தேதி பிறந்திருக்காங்க பாருங்கள், அந்த வியாபாரத்தன்மை 15ஆம் தேதிக்கு தான் உண்டு. சில நம்பருக்கெல்லாம் இந்த தொழில் தான் பண்ணணும், அந்த தொழில் தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். 15ஆம் தேதிக்கு மட்டும் என்ன தொழில் வேணாலும் பண்ணணும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னதவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஆஹா, எவ்வளவு அழகான வரிகள்ல. இதே மாதிரி தவம் செய்து வரம் வாங்கி பிறந்த எண்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குன்னா அந்த எண்கள் எவை? அதுக்குள்ள அப்படி என்ன சிறப்பம்சம் ஒளிந்து கிடக்கு? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எல்லாருக்குமே அவங்க வாழுற வாழ்க்கையில உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்கணும், சந்தோஷமா ஆனந்தமா நிம்மதியா ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு இருக்கும் இல்லைங்களா சார்? ஆனா எவ்வளவு பேருக்கு இது சாத்தியப்படுது? ஆனா சிலர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கை முழுவதும் ஜாக்பாட்டாவே நிரம்பி இருக்கு இல்லைங்களா? அப்படி தவம் செய்து கிடைத்த அந்த அதிர்ஷ்டகரமான எண்கள் எவை? அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமாம், பொதுவாக என்ன சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறக்கிறதே வந்துட்டு இறைவனிடம் வாங்கிட்டு வந்தால் வரோம். சரி, இந்த வாங்கிட்டு வந்த வரன்றது எல்லாத்தையும் பொதுவாக நான் சொல்லுவேன். ஆனால் சில எண் உண்மையிலே வரம் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க மற்ற எண்ணை காட்டிலும் அந்த எண்ணுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக சில நிகழ்வுலாம் நடக்கும், ஸ்பெஷலாக சில வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும், சில ஸ்பெஷலாக சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அது அவங்களே அறியாமல் நாங்கள் திறமையாக வந்துட்டோம் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அதுக்கு பேர் தான் வரம். அவங்க வாழ்க்கையே ஸ்பெஷல் தான். வாழ்க்கையே ஸ்பெஷல் தான். இப்போது 19ஆம் தேதி 19ஆம் தேதி பிறந்தவங்களை இறைவன் என்ன செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா, மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக்கக்கூடிய ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. எப்படிங்க அது? அப்போ 1ஆம் தேதிக்கு இல்லையா, 10ஆம் தேதி இல்லையா, 28 இல்லையா? ஏங்க அவங்களுக்கு? அதுக்கு பேர் தாங்க வரம். இந்த வரத்தை இறைவன் வந்துட்டு எப்படி எடுத்து வந்து கொடுக்குறாரு பாருங்க. அப்படி கொடுக்கும்போது அதை அவங்கள அறியாமலே அவங்கள லைஃப்பில், அதான் தொழிலதிபர்னு சொல்லிட்டேனே, இது டேட்ல இருக்கணும், இல்லை இப்போ சொல்கிறது எல்லாம் தேதி 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 தான். இந்த தேதிக்கும் விதி எண்ணுக்கும் என்ன பொதுவாக வித்தியாசங்கள் அப்படின்னாக்கா, தேதிங்கிறது பொதுமறை. நீங்கள் இப்போ எல்லா விஷயத்துக்கும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்போ அது தேதி தான் உங்களுக்கு விதி எண் அப்படின்னும் போது உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடியதை இண்டிகேஷன் ஒவ்வொரு இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் விதி எண். ஆனால் எல்லாத்துக்குமே விதி எண் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் தேதி 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 தான். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி இந்த டவுட்டுங்கிற பேரில் நிறைய பேருக்கு அது இருக்குது, கேட்குறாங்க. சரி, அது இந்த சமயத்தில் தான் அது சொல்லணும்னு சொல்லிட்டேன். எனக்கும் அடுத்து வெறும் 2ஆம் நம்பர், இந்த தேதி 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இறைவன் அவருக்கே செல்லப்பிள்ளை மாதிரி, ஏன்னா மற்ற எண்ணெல்லாம் விட்டுடுறாரு. அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இறைவனுடைய செல்லப்பிள்ளை இருந்ததுனாக்கா, ஒரு வீட்டில் ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்தாக்கா அது எவ்வளோ என்ன பண்ணாலும் சரிப்பா, அது என்ன இருந்துட்டு போட்டு பண்ணிட்டுப்பா, அப்புறம் பார்க்கலாம், அப்படி தான் சொல்லி தட்டி கழிப்பாங்க. அது மாதிரி இறைவனுக்கே செல்லப்பிள்ளை நம்பர் 2ன்னு சொல்லுவேன். காரணம், அவங்க எதை பண்ணாலும், படிக்கிற காலத்தில் சரி, உத்தியோக காலத்தில் சரி, கெரியரில் எடுத்துக்கிட்டாலும் எதை எடுத்துட்டாலும் பார்த்திங்கனாக்கா ஒரு 10% உயர்வு கொடுக்க வேண்டியது. அதான் அவங்க அந்த உயரத்துக்கு தான் அவங்க வளர்ந்தாங்க. ஆனால் அவர் 100% கொடுக்குறாரு.
மற்றவங்க 100 நாங்களுக்கு 1000 10,000 1,00,000 அப்படின்ட்டு அப்போ அது வந்து செல்லப்பிள்ளை தானே இறைவனுக்கு. நிச்சயமா. அதே தானே மற்றவங்களாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு? ஆமாம், அதுக்கு தான் நான் இறைவனுடைய செல்லப்பிள்ளை 2ஆம் நம்பருக்கு சொல்லியிருப்பேன். 12ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் என்னன்னாக்கா, குரு ஸ்தானத்தில் இருந்து வழி நடத்துவாங்க. டீச்சிங் லைன்லேயும் இருக்கலாம், இல்லை வேறு ஐடி ஃபீல்டில் கூட இருக்கலாம். ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னாக்கா சும்மா தனக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்க, ஹெட்டாக இருப்பாங்க. அந்த ஹெட்டாக இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் வந்து டிக்டேட் பண்ணலாம் செய்ய மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து எப்படி அவங்களுக்கு பாவிக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்கள கைடன்ஸ் கொடுப்பாங்க. அன்பு கலந்த கைடன்ஸு. இது 12. அடுத்து 4ஆம் நம்பர். இந்த 4ஆம் நம்பருக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுவும் ஒரு வகையான வரம் தான். ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது, மிடில் கிளாஸாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் 4ஆம் தேதியில் ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா அந்த ஃபேமிலியே டாப்புக்கு வந்துடும், அப்கிரேடுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அப் டு லைஃப் வரைக்கும் மணி பிரச்சனை இருக்காது. இல்லைங்க, எங்களுக்கு மெனி பிரச்சனை இருக்குங்க. மணி வேறு மெனி பிரச்சனை இருக்கும், அதை விட்டுருங்க. மணி பிரச்சனை இருக்காது, எப்பவுமே இருக்காது. ஒரு வரியில் மேலே சொல்லணுன்னாக்கா, அடுத்தவங்ககிட்ட பணம் மாதிரி உங்கள் கையில் இருக்கும். பணம் இல்லைன்னு சொல்லி ஒரு காரியம் நிற்காது. ஸோ மணி ஃப்ளோட்டிங் அவங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு வகையான வரம் தான். அடுத்து 14ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இறைவன் அவர்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் ஒரு வகையான குருஸ்தானம் தான். அப்புறம் டீச்சிங் லைன்லேயே இருப்பாங்க. அந்த முதல்ல 12க்கு சொன்ன பாருங்கள், 12 வந்து குருஸ்தானங்கிறது எல்லா வகையிலும். இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், பிஸ்னஸில் டாப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸில் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸில் மற்றவங்களுக்கு அவங்க முன்னோடியாக குருவாக இருப்பாங்க. ஆனால் அந்த 14ஆம் தேதி உண்மையிலே குருவாகவே இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லாமே இருக்கிறது குருஸ்தானத்திலே இருந்துட்டு கடைசி வரைக்கும் குருவாகவே குருவாகவே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆன்மீக குருன்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி சொல்கிறீங்க? இல்லை, டீச்சிங் லைனில் கூட சொல்லிக்கலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும், ஆனால் ஆன்மீக குருன்னு வராது. இதில் தான் இருப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் இதில் கூட சொல்லிக்கலாம், 12 கூட ஆன்மீக குரு கூட சொல்லிக்கலாம், கண்டிப்பாக உண்டு அவங்களுக்கு. அடுத்து 15ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு இறைவன் என்ன வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, பொதுவாக தொழில் வந்துட்டு ஏன்னா அந்த ஆன்மீகத்தில் கூட பார்த்திங்கனாக்கா, இறை வழிபாட்டில் கூட பார்த்திங்கனாக்கா அவர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதே நேரத்தில் தொழிலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் இறைவன். ஆமாம், சிம்பிளாக தானே சொல்கிறாங்க பெரியவங்கள சொல்லுவாங்க, வாழ்க்கையே வியாபாரம் தாங்க, அது ஒன்றும் மறுக்கல. அப்போது வாழ்க்கையே வியாபாரம்னு சொல்கிறது. அப்போ தொழில், ஏன்னா உலக அளவில் நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, எப்படினாலும் வாழுங்க, கடைசியில் பிஸ்னஸ் வியாபாரம் இல்லாமல் உலகமே இயங்காது. அப்போது இறைவன் ஒரு மனிதனை படைக்கும் போது அந்த வியாபாரத்தனத்தையும் அந்த ஒவ்வொரு மனிதனிடம் எதிர்பார்க்குறாரு, இருக்கணும். ஆனால் மற்றவங்கள காட்டிலும் 15ஆம் தேதி பிறந்திருக்காங்க பாருங்கள், அந்த வியாபாரத்தன்மை 15ஆம் தேதிக்கு தான் உண்டு. சில நம்பருக்கெலாம் இந்த தொழில் தான் பண்ணணும், அந்த தொழில் தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். 15ஆம் தேதிக்கு மட்டும் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், இதுதான் பண்ணணும். குண்டு ஊசியும் விற்கலாம், கடப்பாரையும் விற்கலாம், ஏரோப்ளேனும் விற்கலாம். எல்லா விதமான பிஸ்னஸும் செய்யக்கூடிய ஒரே நம்பரு, ஒரே தகுதி. அப்போ அது ஒரு வரம் தானே. நிச்சயமாக. இப்போ இதோ ஒரு 16ஆம் தேதியோ 18 ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் எல்லா வரமானும் கனெக்ட் ஆகாது. அதனால தான் நிறைய பேர் பிஸ்னஸில் தோற்று போயிடுது. ஏன் தோக்குறாங்கன்னாக்கா, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கனெக்ட் ஆகாது, அவங்க செய்யக்கூடாது. பிஸ்னஸை மாற்றி செஞ்சாலும் தோற்றுருவாங்க. நிறைய பேர் பிஸ்னஸில் தோற்றுட்டாங்கன்னாக்கா, உங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அது அல்ல. அந்த பிஸ்னஸை உங்களுக்கு ஏற்புடைய இல்லாத ஒரு பிஸ்னஸை நீங்கள் கை வைக்கும்போது நீங்கள் தோற்றுடுவீங்க. ஆனால் அந்த 15ஆம் தேதிக்கு மட்டும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தோக்க மாட்டீங்க. எல்லா விதமான பிஸ்னஸும் 15ஆம் தேதிக்கு ஒத்து போடக்கூடிய எண். அப்போ அது ஒரு வகையான வரம் தான். ஏன்னா வரங்கிறது சும்மா சொல்கிறதுக்காக இல்லை, மற்ற நம்பரை காட்டிலும் மற்றவங்களை காட்டிலும் ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாவே அதுதான் வரம். நிச்சயமா. இப்போ வந்து பிஸ்னஸ் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு, அவர் 15ஆம் தேதியில் பிறக்கல, ஆனால் அவங்க ஒய்ஃபோ அவங்க மகனோ மகளோ 15ல் பிறந்திருக்காங்கன்னா அவங்க பேரில் இவங்க பிஸ்னஸ் பண்ணலாமா? இல்லை, அதுதான் நல்ல கேள்வி. இதில் என்னன்னாக்கா, ஒரு ஹஸ்பண்டு 15 இல்லை, அவர் ஒய்ஃபு 15 அப்படின்னு பார்த்தாக்கா, நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒய்ஃபு தான் வந்து ஹஸ்பண்டு பேருக்கு தான் வந்து கூட சப்போர்ட் பண்ணுவார்.
ஒய்ஃப் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க தான் பிஸ்னஸ் விமன், பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன். இவர் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பார். அவங்களே சொல்லிடுவாங்க, இல்லைப்பா எல்லாமே எங்கள் ஒய்ஃப் தான், நான் உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறேன்னுவார். ஏன்னா அவர் 15ஆம் பிறக்கல, அந்த அம்மா பிறந்திருக்கு. அதனால் அந்த அம்மா 15 நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பசங்க அந்த ஜென்ரேஷன்லாம் அவர் மூலிமா நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், யார் மூலிமா நடந்தால் ஒரு பிஸ்னஸில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் இருந்தாலும் என்ன இருக்குது, யார்கிட்ட பவர் இருக்கோ, பவர் மீன்ஸ் எண்கள் பவர், யாருக்கு அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்கோ அவங்க செய்யலாமே. இதில் யாராக இருந்தால் என்ன இருக்குது, பவர் இருந்தால் ப்ராஃபிட் வந்துடும். ப்ராஃபிட் வந்துடும் போகுது. அடுத்து 16. இந்த 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டினரி லைஃபாக மற்றவங்கள மாதிரி ஆர்டினரி லைஃப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு ஆர்டினரி லைஃபு. ஆனால் முடிக்கிற கட்டும்போது பார்த்திங்கன்னாக்கா ஆர்டினரி லைஃப் இல்லை. உலகம் ஃபுல்லாக யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, 16ஆம் தேதி ஒருத்தர் பிறக்கிறாரு. இனி ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஆர்டினரி பர்சனாக தான் இருப்பாங்க. வாழ்க்கை அப்படி தான் துவங்குவாங்க. அப்படி தான் வாழ்க்கையே இறைவன் கொடுக்குறாரு. ஒரு மிடில் ஏஜ் வருது, ஒரு கட்டத்தை வரும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாங்க, மிக உலக புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க. பணம், பதவி, அந்தஸ்து அவ்வளோத்தையும் கையில் கொடுத்துருவார். அது ஒரு வகையான வரம் தான். அது எல்லாத்துக்கும் அமையுமானா அப்படிலாம் அமையாது. குறிப்பாக என்னதான் நம்ம வந்து 8, 17 இதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரியில் சொன்னாலும் 8ற்கு இல்லாத அந்த தன்மை 17க்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக இறைவன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி அடுத்த எபிசோட நீங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். எங்க எண்கள் அப்படின்னாலே கூட்டுத்தொகையும் அதே தானே வரும். அப்போ 8க்கு இல்லாதது 17க்கு கொடுத்திருக்காரு, 23க்கு இல்லாதது 14க்கு கொடுத்திருக்காரு அப்படின்னாக்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கணும் இல்லையா? அது என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.